வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான நண்டு கிரேவிங்க. இந்த நண்டு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது அதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் காஞ்சதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காக வருங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போது 5 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வதங்கினதும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் 3 அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. மஞ்சள் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போது தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்புக்கல் ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்புக்கல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுறேங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த நண்டு கிரேவியில் நான் ஆட் பண்ணுறதுக்கு மிளகு சீரகம் சோம்பு இது 3மே பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி வதங்கினதும் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகு சோம்பு சீரகத்தூள் இதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சுங்க. இந்த டைமில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதோட சேர்த்துக்கிறேங்க. நண்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. நண்டு வேகிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நண்டை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.